மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளோட அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்கில்ஸையும் நாலேஜையும் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம், வேலைக்கு போறோம். இப்படி வெளியில போகும்போது நம்ம 4 பேர் புதுசா பாக்குறோம், அவங்க கூட பழகுறோம், அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களும் கத்துக்கிறோம், ஒரு சில கெட்ட விஷயங்களும் கத்துக்கிறோம். ஆனா இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அது மட்டும்தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு காட்டுக்கே ராஜானா அது சிங்கம். அது நினைச்சா அந்த காட்டுல இருக்க அத்தனை மான்களையும் ஒரே நேரத்துல வேட்டையாட முடியும். ஆனா அதுக்கு பசிச்சா மட்டும்தான், அதுக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்கும். அது மாதிரி தான் நம்மளும் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட எத்தனையோ குணங்களை நம்ம பார்த்தாலுமே நம்மளோட வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான குணங்களை மனிதர்களால மட்டும் இல்ல விலங்குகளாலையும் டீச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு 4 அனிமல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமல்ஸ் உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை டீச் பண்றது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்களை லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உல்ஃப். உல்ஃபோட பேசிக்கான குணம் என்னன்னா ரொம்பவே சைலண்டா இருக்கும். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு சைலண்டா இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரானது. அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான ஒண்ணு அடையறதுக்கு ரொம்பவே தந்திரமாவும் செயல்படும். ஸோ இந்த உல்ஃப் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த புதுசா செய்ய போறோம் அப்படின்னாலோ இல்ல நம்ம ட்ரீமை நோக்கி போக போறோம் அப்படின்னாலோ அதை போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தெரு தெருவா போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு இருக்க கூடாது. ரொம்பவே சைலண்டா இருக்கணும். அந்த விஷயத்த வெளியில சொல்றதுக்கான காலமும் சூழ்நிலையும் எப்ப வருதோ அப்பதான் அதை பத்தி நம்ம வெளியில சொல்லணும். அது வரைக்கும் நமக்கு தேவையானதை அடையறதுக்காக ரொம்பவே தந்திரமாவும் புத்திசாலித்தனமாவும் செயல்படணும். எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா செய்யும் போது நம்ம பேசக்கூடாது, நம்மளோட வேலை தான் பேசணும். ஸோ நீங்க உங்களோட ட்ரீமை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை ரொம்ப சைலண்டா வச்சுக்கோங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா இருந்தாதான் உங்களோட சக்சஸ் அந்த அளவுக்கு பெரிய நாய்ஸை கொடுக்கும். ரெண்டாவதா பார்க்க போறது பியர். பியரோட குணம் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரென்த் அப்படின்னா நம்மளோட உடம்ப பலசாலியை வச்சுக்கிறது மட்டும் கிடையாது. இப்ப பியர் என்ன பண்ணும், ஒரு இரையை வேட்டையாடும் போது அதோட வழியில எது குறுக்க வந்தாலும் அதை அடிச்சு தூக்கிட்டு அதோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அதோட இரை மேலதான் வச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளோட ட்ரீமை சேஸ் பண்ணும்போது நம்மளோட பாதையில நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்தா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம டிஸ்ட்ராக்ட் ஆகாம அதை அடிச்சு தூக்கிட்டு நம்மளோட கவனத்தை நம்ம ட்ரீம்ல தான் செலுத்தணும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல நம்ம வழி தவறி போகாம இருக்கிறதுக்கு நமக்கு பியரோட ஸ்ட்ரென்த் கண்டிப்பா தேவை. அந்த பியர் மாதிரி நீங்க உங்க ட்ரீமை சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இடையில வர அட்ராக்ஷன்ஸை பார்த்து ஏமாந்துறீங்க. அதெல்லாம் ஜஸ்ட் டெம்பரவரியான ஒரு விஷயங்கள் மட்டும்தான். உங்களோட சக்சஸ் மட்டும்தான் பெர்மனன்ட். அதை உங்களோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணாவதா பார்க்க போறது லயன். லயன்னாலே நமக்கு ஞாபகம் வருது கிங்டம். தனியா இருந்தாலும் அதுதான் பவர்ஃபுல். அது இருக்கிற இடத்துக்கு அதுதான் ராஜா. சின்ன சின்ன வெற்றியை பார்த்து ஏமாந்து இதுவே போதும் அப்படின்னு ஸ்டாப் ஆயிராதீங்க. ராஜாவாகணும், ஒரு பெரிய கிங்டம் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்களோட வேலையை செய்யுங்க. நீங்க ஒரு கிங்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலே உங்ககிட்ட இருக்க என்ஜாய்மெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப், லவ் அப்படின்னு எல்லாத்தையுமே இழந்துதான் ஆகணும். இனிமேல் வாழ்க்கையில இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும் போதுதான் நமக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும். எல்லாமே நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு ஸ்டாப் ஆகி நின்றாதீங்க. நீங்க இந்த மாதிரி நினைக்கிற அந்த செகண்ட் தான் உங்க லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் உங்க லைஃப் சக்சஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தனிமையா இருந்தாலும் உங்களோட கிங்டம் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தோத்து போங்க, மறுபடியும் தோத்து போங்க, தோத்துக்கிட்டே இருங்க. நீங்க தோக்குற ஒரு தடவையும் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற வெறி உங்க தலைக்கு ஏறணும். ஏன்னா இந்த மாதிரி நம்மளை தோக்க வச்சு சாகடிச்சு நமக்கு கிடைக்கிற வெற்றி தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு நிலைக்கும். நம்ம உச்சத்துல இருக்கிற ஒரு செகண்டும் நம்ம கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்ப்போம். நம்ம லிஸ்ட்ல 4வதா பார்க்க போறது ஈகிள். ஈகிளோட குணம் என்னன்னா, அது நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம போற பாதையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நம்மளால அவ்வளவு உயரம் பறக்க முடியுமா அப்படின்னு எதை பத்தியும் யோசிக்கிறதும் கிடையாது, பயப்படுறதும் கிடையாது. அதோட ஃபோக்கஸ் ஃபுல்லா டாப்புக்கு போகணும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை கூட யோசிங்க. ஆனா இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க யோசிச்ச விஷயத்த எப்படி அடையிறதுன்னு மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர பின்னாடி கால் எடுத்து வைக்கிறத பத்தி யோசிக்கவே கூடாது. ட்ரீமை பத்தின பயம் இருக்கக்கூடாது. அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வெறியும் தான் இருக்கணும். ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு நாள் டாப்புக்கு போவீங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த 4 அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்ம எந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கறத டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸா வருவீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல பார்ப்போம். பாய்.